தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே போதிய நீரின்றி காய்ந்த வயல்களை எம்எல்ஏ இசக்கி சுப்பையா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அம்பாசமுத்திரம் அருகே உள்ள வாகைக்குளம், மன்னார்கோவில் ஆகிய பகுதிகளில் வடக்கு கோடை, மேலழகியான் கால்வாய், கடைமடை பாசன பகுதிகளில் சுமார் 200 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்களில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களாக கால்வாயில் போதிய நீர்வரத்து இல்லாததால் சுமார் 120க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகிய நிலையில் காணப்பட்டது. இதுகுறித்து தமிழ் ஜனம் செய்தி தொலைக்காட்சி வாயிலாக கடந்த 19ஆம் தேதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா பாதிக்கப்பட்ட வயல்களை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு முன்பாகவே கடைமடை வரை தூர்வாரி தண்ணீர் திறந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அது வாகைக்குளம், மன்னார்கோவில் விவசாயம். அதாவது கிட்டத்தட்ட வாகைக்குளத்தில் 450 ஏக்கர் விவசாயமும், மன்னார்கோயிலில் 250 ஏக்கர் விவசாயமும் இன்றைக்கி இருக்கிற நிலையை பார்க்கத்தான் நம்ம வந்தோம். அதாவது அணையில் கிட்டத்தட்ட 106 அடி தண்ணீர் இன்றைக்கி இருக்குது. தண்ணியும் திறந்து விட்டாங்க. ஆனால் விவசாயம் ஃபுல்லாக கருகி இருக்கு. என்ன காரணம்? கால்வாய்புரம் இது வரைக்கும் சுத்தம் பண்ணவும் இல்லை. போன வருஷம் இதே மாதிரி தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பவும் தூர் வாராமல் இருந்தது. சட்டமன்ற உறுப்பினங்கிற முறையில் என்னுடைய சொந்த பணத்தில் கொஞ்சம் தூர் வாரினேன். அரசாங்கம் என்ன நினச்சிருச்சுன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க சொந்த காசுலேயே செஞ்சுருவாங்கன்னு நினச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு புரியலை. இந்த வாட்டி நான் தூர் வாரணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் தூரும் வாரலை.